குட் ஈவினிங் ஆல். என் பேர் விஸ்வநாதன். விஷன் ப்ராப்பர்ட்டிஸில் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். வந்திருந்தேன். நம்ம ராஜேஷ் சார் அவரை மீட் பண்ணி அவர் தான் அதோட எக்ஸ்பிளைன் சொன்னார். நல்லா கோச்சிங் காலையில் ஒரு 12 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 4 o'clock வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்தாரு. அதாவது ஒரு ரியல் எஸ்டேட்டு எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி ஒரு கஸ்டமரை எப்படி நம்ம கேப்சர் பண்ணுறது, அப்புறம் ரியல் எஸ்டேட்னால் என்ன, அதோட ஒரு சைட்டுன்னா அதோட மெஷர்மெண்ட் எப்படி, அதோட டீட்டெயில்ஸு எல்லாமே சொன்னார். அப்புறம் ஒரு கஸ்டமரை நம்ம எப்படி டார்கெட் பண்ணுறது, டார்கெட் கஸ்டமர் யார், அதை எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் அடுத்து நம்ம ப்ராஜெக்ட் எங்கே பண்ணுறோம், திருச்சியில் பண்ணுறோம். திருச்சியில் ஏன் பண்ணுறோம் அப்படின்னாரு. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் திருச்சி இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கான்ட்டு அவர் சொன்னதில் அவ்வளோ அருமையாக இருந்தது. திருச்சி அவர் சொன்னதுக்கப்புறம் தான் திருச்சியில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னுட்டு தெரிஞ்சுது. நல்லா ட்ரைனிங் கொடுத்துருந்தாரு. இதை அவர் சொன்னதை வச்சு நம்ம டார்கெட் பண்ணும்போது திருச்சி பீப்புள் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடுலேருந்துமே நம்ம கேப்சர் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு திருச்சி சூப்பராக போயிட்டுருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வேணாலும் நம்ம கஸ்டமர் பிடிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அப்புறம் இந்த திருச்சியில் நம்மளோட ப்ராஜெக்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நல்லா சொன்னார். அதுக்கு அது எவ்வளோ சீக்கிரத்தில் டெவலப் ஆகுது, எதனால் இங்கே நம்ம இந்த விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்காக இந்த லொக்காலிட்டியில் இது போட்டிருக்குங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். நல்லா குயிக்லி டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவில் தான் விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருக்குது அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நான் 4 o'clock மேலே சைட் விசிட்டும் கூட்டிகிட்டு போனார். அவர் இப்போ போட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நேரடியாக போய் சைட் விசிட்டும் பார்த்தோம். அவர் இது பண்ணது மாதிரியே இருந்துச்சு. எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவும் நம்ம நல்லா பண்ணலாம், நம்ம சீக்கிரம் பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக பண்ணலாங்கிற ஒரு தைரியம் வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஷன் ப்ராப்பர்ட்டிஸுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நல்லா சிறப்பாக பண்ணுவோங்கிற ஒரு தைரியம் வந்திருக்கு. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்.